ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அனைத்தையும் அறியும் அறிவு. இப்ப நம்ம இந்த அறிவு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பார்த்தோம். இப்ப மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற அறிவு புற அறிவு. நம்மிடத்திலேயே மலருகின்ற அறிவு தான் அக அறிவு. இப்ப நாரதர் மாதிரி மிகப்பெரிய ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய விஷயங்களை புற அறிவாக ஏற்றி வைத்துக் கொண்டாலும் கூட அந்த புற அறிவினால் அவர்கள் அந்த ஆனந்த அனுபவத்தை அடையவில்லை. வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை. அப்ப அது சம்பந்தமா அவங்க சனத்குமாரர் ரிஷி கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன காட்டி கொடுத்தார் அப்படின்னா, இங்கு பரம்பொருள் அறிவு மட்டுமே முழுமையான அறிவு அப்படிங்கிறத காட்டி கொடுத்துட்டார். அந்த பரம்பொருள், அந்த இறைவனை பற்றிய ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு மட்டும்தான் உண்மையான அறிவு. அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் இங்க அக அறிவு. சாதாரணமா நாம நம்முடைய கருவி காரணங்களை பயன்படுத்தி பெறுகின்ற அறிவு புற அறிவு. இப்ப இந்த புற அறிவு அப்படிங்கிறது ஒரு பகுதி அறிவு தான். இந்த அறிவு முழுமையான அறிவு என்று சொல்ல முடியாது. ஒரு முழு வட்டத்துல கொஞ்சோண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கால் பாகம் இருக்கு அப்படின்னா அந்த கால் பாகம் இருக்கிற அறிவு எப்படி முழுமையாக முடியும்? அப்போ அந்த வட்டத்தினுடைய முழு தன்மையை எப்போ முழுசா இருக்கோ அப்பதான் அது முழுமையான அறிவு என்று சொல்ல முடியும். அதைதான் சாஸ்திரம் பூரணம் அப்படின்னு சொல்லி பேசுது. பூரணம்னா அதுல குறைகளே கிடையாது, முழுமையானது. இப்ப நம்ம முழு நிலவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பௌர்ணமி, முழு நிலவு அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த முழுமையான அந்த நிலவுல சிறிது கூட தேய்மானம் இல்லை, குறையே கிடையாது. அது மாதிரிதான் இங்க இறைவனுடைய அந்த பூரண அறிவு ஒரு முழுமையான அறிவு, அதுல குறையே கிடையாது. அப்ப அந்த அறிவு தான் இங்க நாம அறிய வேண்டிய அறிவு. மற்ற அறிவெல்லாம் நம்முடைய உலகியல் விஷயத்துக்கான, பொருளாதாரத்துக்கான அறிவு, அவ்வளவுதான். அது நம்ம நன்றாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இந்த உலகியல் விஷயங்கள்ல, புறப்பொருள்கள்ல அதிகமான ஆர்வம் காட்டி அதுல இருக்கக்கூடிய அந்த நாம ரூபங்கள் இருக்கு இல்லையா, உருவமும் பெயரும் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம விசாரித்துக்கிட்டே போனா அந்த விசாரணையினுடைய ஒரு முடிவுல நமக்கு அது இது இது இன்னது அப்படின்னு ஒரு புரிதல் வரும். அதன் மூலமா ஒரு அறிவு நமக்கு கிட்டலாம், அதாவது இந்த அறிவு நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனாலும் அது மாதிரி நம்ம வெளியிருந்து எடுக்கிற அத்தனை அறிவுமே நம்முடைய கருவி காரணங்களுடைய வழியாக பெறப்படுகின்ற அறிவு என்பதனால இந்த அறிவெல்லாம் ஒரு கால தேசத்துக்கு கட்டுப்பட்ட அறிவு. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அந்த அறிவு இருக்கும். அதுக்கு மேல அந்த அறிவினுடைய பயன்பாடு நமக்கு மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப நாமளே நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் இல்லையா, உலகியல் விஷயங்களே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கல்வி கற்றுக்கொண்டிருப்போம். நாம கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி ஒரு மாதிரி இருந்தது. இப்ப இன்றைக்கு நிறைய புது புது கல்வி திட்டங்கள் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா. அது மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதாவது இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் சரி அப்படின்னு எந்த ஒரு புற அறிவும் தீர்மானிக்கப்பட முடியாதது. ஏன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சயின்டிஸ்டுகளும் அப்படிதான். சயின்டிஸ்டுங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிவு விஷயத்தை கண்டுபிடிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் அது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவாரு. அப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பயனற்றதாக போய்விடுகிறது இல்லையா. அது மாதிரிதான் இங்க வெளியே நம்ம வாங்கிக் கொள்ளுகின்ற விஷய சுகங்கள் எல்லாம் ஒரு காலத்துல பயனற்றதாக போய்விடும். ஏன்னா காலம் மாறும்போது அந்த அறிவு மாறிடும், அதனுடைய பயன்பாடு மாறிடும். அப்ப அது நமக்கு தேவையில்லாத ஒரு அறிவா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப அதெல்லாம் ரொம்ப எளிமையா பார்க்கணும்னா கம்ப்யூட்டர் துறையிலேயே பார்க்கலாம். கம்ப்யூட்டர் துறையில எல்லாம் பாத்தீங்கன்னா நாம படிக்கும் போது ரொம்ப லாங்குவேஜ் எல்லாம் வேற வேற இருந்தது. போட்ரான், கோபால், பாஸ்கல், C++ அப்படின்ட்டு வேற வேற லாங்குவேஜ் தான் நம்ம ஒரு காலத்துல படிச்சோம். பேசிக் அப்படின்னு லாங்குவேஜ் இருந்தது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அப்ப நம்ம அதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதில் அப்டேட் ஆகிக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா புதுசு புதுசா லாங்குவேஜ் எல்லாம் மாறிடுது, கம்ப்யூட்டருடைய டெக்னாலஜி மாறிடுது, ரொம்ப அட்வான்ஸா கம்ப்யூட்டர்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கு கோடிங் லாங்குவேஜ்ல வந்துடுச்சு இல்லையா. இப்ப இந்த கோடிங் லாங்குவேஜ்ல இன்றைக்கு கோடிங் லாங்குவேஜை கூட மனிதர்கள் செய்ய வேண்டியதில்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி ஒண்ணு வந்திருக்கு. அந்த கம்ப்யூட்டரே அதை ஜெனரேட் பண்ணிக்கும். அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா
அது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அதுவே செஞ்சுக்கும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அட்வான்ஸா எல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டர் மூலமாவே நம்மளால பெறப்படுகிறது. மனித செயல்பாடு வந்து ரொம்பவே குறைவாயிட்டு இருக்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும், இதனுடைய அபரிமிதமான அந்த வளர்ச்சிய நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து படம் வரையணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படுது. அப்புறம் பேப்பர்ல வந்து கலர் பென்சில் தேவைப்படுது. அப்புறம் நம்ம வந்து உட்காந்து அத பொறுமையா அந்த படத்த வரைஞ்சு, அப்புறம் அதுக்கு கலரிங் குடுத்து, அப்புறம் அந்த படத்த வந்து தத்ரூபமா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம 4 பேர்கிட்ட காட்டி, அத கேட்கணும். அது வந்து ஒரு படத்த நம்ம வரைஞ்சு முடிக்கிறதுக்கே வந்து ஒரு சில நாட்கள் ஆகலாம். ஆனா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜில வந்து, நீங்க என்ன மாரி படம் வேணும் அப்படிங்கிறத நீங்க அதுக்குள்ள ஃபீட் பண்ணீங்கன்னா, உடனே அது ஒரு இமேஜ உருவாக்கி அப்பயே குடுத்துருது. ஒரு 2, 3 நிமிஷத்துலயே அந்த படம் வந்து அவுட்புட் ஆயிடுது. பார்க்கறதுக்கு நம்ம எப்படி விரும்புறோமோ அப்படியே வருது. அப்படி வந்த படத்த நீங்க கொஞ்சம் மாற்றம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு கமாண்ட குடுத்தீங்கன்னா, அந்த படத்த கொஞ்சம் மாற்றம் பண்ணி குடுக்கும். உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் என்ன வேணா செய்யற அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான அறிவு வந்து வளர்ந்திருக்கு. அந்த அறிவு வந்து ஒரு ஜடப்பொருள் இடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கதா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உயிர் பொருள்ல மட்டும் தான் ஒரு அறிவு இருக்கு. அப்ப இந்த உயிர் பொருள் தான் அந்த அறிவை வச்சுக்கிட்டு இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி கண்ணோட்டத்துல தான் நம்ம இவ்வளவு நாள் இருந்தோம். ஆனா இன்றைக்கு ஜடப்பொருளும் ஒரு அறிவு வச்சிருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன மாரி விஷயத்த குடுக்குறோமோ, அந்த விஷயத்த உள்வாங்கி அத வெளி குடுக்குது அப்படின்னா, அப்ப அதுக்கும் ஒரு அறிவாற்றல் குடுக்குற அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சியை நம்ம பார்க்கிறது எந்த அடிப்படையில பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மனித அறிவின் அடிப்படையிலேயே தான் இதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டருனுடைய அவ்வளவு விஷயங்களையும் கண்டுபிடிச்சது யாரு? மனிதனே தானே கண்டுபிடிச்சான். மனிதனே தான் கண்டுபிடிச்சு, மனிதனுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டு எல்லாமே இயந்திரங்கள் செய்வது போல இன்றைய வளர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இவ்வளவுக்கும் காரணமா எது இருக்குன்னா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அந்த தூய அறிவே இருக்கு. அதுவே பரமன், அதுவே இறைவன், அதுவே பரமாத்மா என்று சாஸ்திரம் இங்க சொல்லிக் கொடுக்குது. அப்ப அந்த முழு அறிவு தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய வட்டம். அந்த பூஜ்ஜியத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படிங்கிறது என்னன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய வட்டத்துக்குள்ள இந்த உலகமே அடங்கி இருக்கு. அந்த வட்டம் தான் இங்க நம்ம எப்படி சொல்றோம்னா, வெட்ட வெளி, பரமன், இறைவன், பிரம்மம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்ப அந்த வெட்ட வெளி, பரமன், பிரம்மம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூட்டப்பட்ட பெயர்கள் தான் தவிர, அதுக்கு உண்மையிலேயே பெயரும் கிடையாது, உருவமும் கிடையாது. ஏன்னா அறிவு என்ற ஒரு விஷயத்த வந்து யாராலும் புலன்களால் உணர முடியாது. இப்ப அறிவு எப்படி இருக்கு காட்டிக் கொடுங்க அப்படின்னு சொன்னா, எப்படி காட்டிக் கொடுக்க முடியும்? அந்த அறிவினுடைய செயல்பாடுகளை வேணா நம்ம நடைமுறையில செயல்கள் மூலமா பார்க்கலாம். ஆனா அந்த அறிவு இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா அப்படின்னா, ஒரு உருவம் கிடையாது. அது அறிவுதான் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெயர் கொடுத்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இங்க அறிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கன்னா கூட, ஒரு புரிதலுக்காக நம்முடைய சிற்றறிவுல அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு பெயரையும், ஒரு உருவத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அப்ப அப்படித்தான் இங்க இறைவன் இருக்கிறான். இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த தூய அறிவாகிய பரமன் அனுபவங்களுக்கு வந்து வரவே மாட்டான். அதாவது அவனுடைய இதுல விஷயத்துல பொறுத்த வரைக்கும் உடலும் இல்ல, அவனுக்கு உருவமும் இல்ல, அவனுக்கு பெயரும் இல்ல. அப்போ நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான். அவனை எதனாலும் வரையறுக்க முடியாது. அந்த இறைத்தன்மைக்கு வந்து இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கா அப்படின்னா எந்த குணங்களும் சொல்லவும் முடியாது. இப்ப எதுவுமே சம்பந்தப்படாம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரமனை வந்து இப்ப நாம வந்து ஒரு சராசரி மனிதர்கள் வந்து அறிந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதா அப்படின்னா அவ்வளவு எளிது இல்லைங்கிறதா மகான்கள் சொல்ல வராங்க. மகான்கள் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்முடைய இருக்கிற சின்ன அறிவை வச்சுக்கிட்டு, சிற்றறிவை வச்சுக்கிட்டு அல்லது மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசை சுகங்களை வைத்துக் கொண்டு நம்ம இறைவனை எடை போடுறோம் இல்லையா? அது நடக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லி வச்சிருப்பாங்கப்பா. அதையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு இறைவன் இப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நீ ஆராய்ந்து பார்க்காத. அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டது இறைவன் அப்படிங்கிறது இங்க விளக்க வருது. அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஏதேனும் ஒரு மதம் சார்ந்து இறைவனை தேடுவோம். அல்லது ஏதேனும் ஒரு சமயம் சார்ந்து இறைவனை தேடுவோம். அதுதானே நாம செய்யற விஷயம். அஜ்ஞானம்ங்கிறது இதுதான். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப மதம் சார்ந்த இறைவனை தேடுவதுன்னா, ஒரு இஸ்லாமிய மதத்துல இருக்கிறவன் இறைவன் எப்படி இருப்பான்? அல்லாஹ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அல்லாஹ் இறைவன் அப்படின்னா அது உருவமற்றது அப்படிங்கிற அடிப்படையில அவன் ஒரு உருவம் இல்லாத இறைவனை வணங்குகிறான். அவனுக்கு அந்த இறைவனை பத்தி விவரிக்கிறதுக்கு ஒண்ணு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அது உருவம் இல்லை, அவன் தெளிவா இருக்கான்.
இப்ப கிறிஸ்துவ மதம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஜெகோவா அப்படின்னு ஒரு இறைவன் மேல இருக்காரு. அவருடைய தூதுவனாக இயேசு கிறிஸ்து வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மதத்தின் அடிப்படையில வழிபாடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. சர்ச்சுக்கு போறாங்க. அவங்க இஸ்லாமியர்கள் வந்து மாஸ்குக்கு போறாங்க. இப்ப நாம இந்தியர்கள் வந்து கோயிலுக்கு போறோம். ஆனா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே நம்ம வந்து நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சில விதிமுறைகள். இது வந்து நம்ம தெரியறது இல்ல. நாம என்ன பண்றோம்னா, இந்த விதிமுறைகளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு, அந்த விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருக்கிறோமே தவிர, அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு நம்ம தயாரா இல்ல. பெரும்பாலான மனிதர்கள் வந்து அந்த அடிமை வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு நேற்று கூட நான் சொன்னேன் இல்லையா? ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்ப சாதாரண உலகியல்ல ஒருத்தன் அடிமையாக இருக்கிறவன் எப்படி வந்து தெய்வீக நிலையில சுதந்திரமா இருக்க முடியும்? நடக்காதுங்கிறேன் நான். இப்ப நெறைய பேர் வந்து அந்த தெய்வீக உணர்வை வந்து அனுபவமாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? இப்ப அந்த தெய்வீக உணர்வை அனுபவமாக்கணும் அப்படின்னா, அந்த தெய்வீக உணர்வு என்பது ஒரு சுதந்திரமான உணர்வு. அது எதிலும் கட்டுப்படாதது. எதனாலும் கட்டுப்படுத்த முடியாதது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவத்த நான் அடையணும் என்று நினைப்பது நம்முடைய மனசு. அப்ப அப்படிப்பட்ட இறை அனுபவத்த தன்னுள் உணர வேண்டும் என்று நினைக்கின்ற நம்முடைய மனமானது, புற விஷயங்களிலே நெறைய விஷயங்கள்ல கட்டுப்பட்டு இருக்கும்போது, அது எப்படி அந்த கட்டுப்படாத ஒரு விஷயத்த அனுபவமாக்க முடியும்? அது நடக்காது அப்படிங்கிறத சொல்ல வருது சாஸ்திரம். அத நீங்க நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா இது புரியலன்னா நீங்க இதுல வெற்றி பெற முடியாது. இங்க வந்து பாடத்திட்டம் புரியணும். அதாவது இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மத ரீதியா ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவன். இந்து மதத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு சமயத்தை சேர்ந்தவன். அதாவது நான் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவன். இல்லைன்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவன். இல்லைன்னா சாக்தம் தேவி வழிபாட்டை சேர்ந்தவன். இல்லைன்னா கௌமாரம் முருகனுடைய வழிபாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு ஏதேனும் ஒரு வழிபாட்டு முறையில நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம அந்த சமயத்துக்குள்ள இருந்து நம்ம வந்து இறைவனை பார்க்க விரும்புறோம் இல்லையா? அப்ப நம்ம அப்படி பார்க்க விரும்புற இறைவன் வந்து அந்த சமய சின்னங்களால் உருவாக்கப்பட்ட உருவகத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப அந்த உருவகமான இறைவனை மட்டும்தான் நம்ம இறைவன் இறைவன் என்று துவைதத்துல நம்ம வழிபாடு பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா அது வந்து இருமை நிலை வழிபாடு இருக்கு இல்லையா? அந்த நிலையில் வந்து அது அனுபவம் ஆகாது இல்ல. எப்படி அனுபவம் ஆகும்? இப்ப சொரைக்காய் வந்து உங்களுக்கு வெளியே இருக்குது. நீங்க இந்த பக்கம் இருக்கிறீங்க. சொரைக்காய் கண்ணுல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேணா அந்த சொரைக்காய்க்கு 3 பட்டை போட்டு ஒரு குங்குமம் பொட்டு வச்சு கூட நீங்க கும்பிடலாம் சொரைக்காய. அதெல்லாம் வந்து உங்களுக்கு புறத்தில் இருக்க ஏற்படுகின்ற அனுபவம் தானே தவிர அகத்தில் ஏற்படுகின்ற அனுபவம் ஆகுமா அந்த சொரைக்காய்? ஏன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முருகா, விநாயகான்னா நிறைய பேர் கோபம் வந்துடுது. என் முருகனை இன்சல்ட் பண்றீங்க, என் அம்பாளை இன்சல்ட் பண்றீங்க, சிவபெருமானை இன்சல்ட் பண்றீங்க அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அதனால நம்ம வந்து உருவ வழிபாடுல இருக்கிற தேவதைகளை விட்டுடலாம். இப்ப சொரைக்காயை நீங்க அனுபவமாக்கணும். இப்போ சொரைக்காயை நான் அனுபவமாக்கணும்ட்டு நீங்க என்ன பண்றீங்க? சொரைக்காய் வாங்கி கையில வச்சுக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் கையில வச்சு வச்சு பார்த்தீங்க, ரசிச்சீங்க. அப்புறம் அந்த சொரைக்காய் வந்து ஒரு டேபிள் மேல வச்சீங்க. அதுக்கு ஒரு 3 பட்டையை போட்டீங்க, ஒரு கொட்டையை போட்டீங்க, ஒரு பொட்டு கூட வச்சுக்குங்க. ஆனா அந்த சொரைக்காய் விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு அனுபவம் ஆகுமா? சும்மா கண்ணுனால பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அனுபவம் ஆகல. ஏன்? அது வேற, நீங்க வேறு. எப்படி அனுபவம் ஆகும்? ஆகாது. அப்ப அனுபவம் ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த சுரைக்காய் எடுத்து அறுத்து அதை சமைச்சு அதை உங்களுக்குள்ள சாப்பிடும். அப்ப சாப்பிட்ட உடனே அந்த சுரைக்காயானது உங்க உடலுக்குள்ள போய் கலந்து அது ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாறி உங்களுக்குள்ளேயே அது ஒன்றாக மாறி விடுகிறது. இப்ப சுரைக்காய் வெளியில்ல. இப்ப நீங்களும் சுரைக்காயும் ஒண்ணாயிட்டீங்க. அப்ப இதுதானே இங்க உண்மையான முழுமையான அனுபவம். இதுதானே சுரைக்காய் நீங்க முழுமையா அனுபவிச்சதற்கான அடையாளம். ஆனா வெளியே வச்சு கும்பிட்டுட்டே இருந்தா சுரைக்காய் என்னைக்கு அனுபவம் ஆகும்? ஆகாது இல்லையா? அப்படித்தான் இறைவன். இறைவன் என்ன பண்றீங்கன்னா வெளியே வச்சு கும்பிட்டுட்டே இருக்கீங்க. முருகா முருகான்ட்டு முக்கிக்கிட்டே இருந்தா அனுபவம் எப்ப உண்டாகும்? என்றைக்குமே உண்டாகாது. கோயில் கோயிலா சுத்த வேண்டியதுதான். இந்த கோயில்ல முருகன் அப்படி இருக்காரு, அந்த கோயில்ல முருகன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு உருவங்கள்ல வேணா வேறுபடுத்தி வேறுபடுத்தி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த உருவ வழிபாட்டுனால நீங்க இறை அனுபவத்தை பெற முடியுமான்னா ஒரு நாளும் பெற முடியாதுங்கிறதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுகின்ற சாரம். இதை நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமய கடவுள் இருக்கலாம். அந்த சமய கடவுளை வந்து நான் என்னமோ குறை சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா நான் எதையுமே இங்க சொல்றது கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நீங்க என் மேல வருத்தப்படக்கூடாது, என்ன கோவிச்சுக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லல. பண்டைய ரிஷிகள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், வேதங்கள் சொல்லுது. ஆகவே நீங்க வேதம் சொல்றதை கேளுங்க. எவனோ ஒரு வெட்டி பையன் சொல்றதை கேட்காதீங்க
ஏன்னா அவன் இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் கோயில் கட்டி கோயிலை வச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு செல்வம் கிடைக்கும், அந்த போனீங்கன்னா இவ்வளவு செல்வம் கிடைக்கும், அந்த திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு செல்வம் கிடைக்கும்ட்டு மக்களை ஏமாத்தி காசு பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவன் நிறைய பிரைவேட் கோயில் வேற கட்டிக்கிட்டான். அன்னைக்கெல்லாம் அரசர்கள் கட்டின கோயில்கள் பிரம்மாண்டமான கோயில்களா இருந்தது. இன்றைக்கு அவன் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பிரைவேட் கோயில் வேற கட்டிக்கிட்டு அந்த கோயிலை பற்றி நிறைய விளம்பரங்கள் வேற யூடியூப்ல போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு 10 பேரை பேச விட்டு அவன் வேற புருடா விடுறான். இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேங்க, போயிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்துல அவ்வளவு மாற்றம் நடந்துருச்சு, எனக்கு அப்படியே செல்வம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருது. நாமளும் போயிட்டு வருவோங்க அப்படின்ட்டு இவனும் கிளம்பிடுறான். அப்ப இவன் போயிட்டு வந்த உடனே இவனு கொஞ்சம் அவன் புருடா விட்டானல்ல, அதே மாதிரி இவனு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்ட்டு இவனு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புருடா விடுறான். அப்படியே பரவி 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 பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த கோயிலுக்கு எதுக்கு கூட்டம் போகுதுன்னு தெரியல, அலமோதிக்கிட்டு இருக்கு. அடிதடி ஆயிடுது அந்த கோயில்ல. இப்ப கூட சமீபத்துல பார்த்தேன், ஏதோ ஒரு கோயில்ல அடிதடி. வெளியூர் மக்கள் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில தான் கியூல நிற்கும் போது அந்த கியூல வடநாட்டு மக்கள் வந்திருப்பாங்க போல் இருக்கு. உள்ள நுழைய பார்த்த உடனே இவன் எப்படி நீ உள்ள நுழையலான்ட்டு அவனை எதிர்த்து பேச, இவன் எதிர்த்து பேச, அது வாய் வார்த்தை கை வார்த்தையா மாறி பயங்கரமான ஒரு கலைபரம் நடந்து அந்த வீடியோல யூடியூப்ல போட்டிருந்தாங்க. நானுமே யூடியூப் எல்லாம் பார்ப்பேன். ஏன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் இருக்குல்ல, அப்ப நானும் டைம் பாஸ் பண்ணும் இல்லையா. அப்ப இது மாதிரி எல்லாம் ஆனந்தமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்ப எப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க, உள்ள இருக்கிற சிவபெருமான பாக்குறதுக்கு வெளியே இவனுங்க அடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தமாசா இருக்கும். இப்படிதான் இன்றைக்கு ஆன்மீகம் இருக்கு. அதாவது எதுக்காக நம்ம கோயிலுக்கு போறோம்? மன அமைதிக்காகவும் ஒரு ஆனந்தத்துக்காகவும் தான் நம்ம இறை வழிபாட்டுக்குள்ள போறோம். ஆனா அந்த பேசிக் பிரின்சிபலே தெரியாம அந்த கோயில் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு நீயா நானான்னு பாத்துக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிறவன் உள்ள போய் தெய்வீக நிலையை அனுபவமாக்குவானா? எங்க அனுபவமாக்குவான்? ஒருத்தரும் அனுபவமாக்க மாட்டான். இப்ப இங்கேயே நம்ம மருதமலையெல்லாம் இருக்கு. நான் இருக்கிற இடம் கோயம்புத்தூர்ல வடவள்ளி. வடவள்ளியில இருந்து இங்க ஒரு 4 கிலோமீட்டர் மருதமலை. இப்ப மருதமலை முருகன் கோயிலுக்கு போலான்ட்டு நீங்க ஏதாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில நேரத்துல அப்படி போனீங்கன்னா போற வழியில பூரா காதலர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் 2 பேர் தனித்தனியா ஒதுங்கி 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 நின்றுட்டு காதல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்குதான் அந்த கோயில் இடமெல்லாம் சூட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு ஒரு பிரைவேட்டான இடம், ஜாலியா இருக்கலாம், மக்களும் அதிகம் நடமாட்டம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா. அப்படித்தான் இன்றைக்கு கோயில்கள் எல்லாம் இருக்கு. அப்ப கோயிலுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்றைக்கு இப்படி போயிடுச்சு. காரணம், இன்றைக்கு இறைவன்னா யாரு, நான்னா யாரு, இந்த உலகம்னா எப்படிப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியல, சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. இப்ப நம்மள மாதிரி யாராவது சொல்லி கொடுத்தாலும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இப்ப நாமெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறோம். ஆனா இந்த மாதிரி நம்ம பேசுற இந்த விஷயத்த வாங்கி உள்வாங்கி தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற பக்குவம் நிறைய பேருக்கு இல்ல. அப்படியே கேட்கலாம்னாலும் நிறைய பேர் கேட்கவும் தயாரா இல்ல. ஏன்னா வரமாட்டாங்க, நிறைய பேர் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏதோ சாமியை பத்தி பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு, அதை நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு தான் நம்மள ஒரு உதாசீனப்படுத்துவாங்களே தவிர, சரி இதை கேட்கறதுனால நம்ம மாறிடலாமே அப்படிங்கிற மனோபாவம் யாருக்குமே வராது. அப்படிதான் இன்றைக்கெல்லாம் மனித இனம் போய்கொண்டிருக்கு. அப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உலக விஷயங்களாக புற விஷயங்கள்ல இருந்து எவ்வளவு விசேஷ சுகங்களை நீங்க உள்வாங்கினாலும் அது ஒரு சிற்றறிவு, அவ்வளவுதான். அந்த அறிவு உங்களுக்கு தற்காலிகமா இருக்கும். அந்த அறிவின் மூலமா தற்காலிகமாக நீங்க ஒரு விசேஷ சுகங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமா இருக்குமானா நிரந்தரமா இருக்காது. ஏன்னா அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயமே மாறிக்கொண்டே இருப்பதினால்தான் இதற்கு பேர் மித்யா. மித்யா என்றால் இருப்பது போல இருக்கும், ஆனால் உண்மையில் இல்லை. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும். இதை நம்ம அனுபவத்துல பாக்குறோமே, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப உங்க ஊர் இருக்கானா? இல்ல. உங்க ஊர்ல நிறைய மாற்றம் நடந்திருக்கு. இப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்கிறேனா? இல்ல. என்னுடைய உடல்லயும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கண்கூடா பாக்குறோம் இல்லையா? ஒவ்வொன்றும் அனுபவத்துல நமக்கு கண்கூடா தெரியுது. நம்மிடத்துல இருக்கின்ற உடலும் மாறுகிறது, உலகமும் மாறுகிறது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இறைவன் என்பவன் மாறாதவன், அவனை மாற்றவே முடியாது. அப்ப அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற ஒரு முழுமையானவன். அந்த முழுமையிலிருந்து எதையும் பிரிக்க முடியாது. அப்ப முழுமையிலிருந்து முழுமையை எடுத்தாலும் அங்கு எஞ்சி இருப்பது முழுமை மட்டும்தான் என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையைத்தான் நேற்றைய உபனிஷத் மந்திரமும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த முழு அறிவாகிய பெரிய வட்டத்தினுடைய முழுமை தன்மையை இந்த சிற்றறிவினால் நாம் முழுவதுமாக புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினம்.
ஆகவே இந்த சிற்றறிவை கொண்டு நாம் இறைவனை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்து இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ளே நாம் வர வேண்டும். வந்து இந்த கல்வி கற்றுக் கொடுப்பதின்படி நாம் நிற்க வேண்டும். என சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியை முதல்ல காதுகளால் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்ட விஷயங்களிலே ஒரு தெளிவை பெற வேண்டும். அதுக்கு பேரு மனனம். கேட்பதற்கு பேரு சிரவணம், கேட்டதில் தெளிவை பெறுவதற்கு பேர் மனனம். அவ்வாறு தெளிவை பெற்ற பிறகு நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்பதில் நிலையாக நிற்க வேண்டும். அதற்கு பேரு நிதித்தியாசனம் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப நாம நிதித்தியாசன நிலையில எப்பொழுதுமே அந்த தூய அறிவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்று என்னுடைய சொரூபத்தை, என்னுடைய சுயத்தை நான் எப்பொழுதும் அனுபவமாக்கி கொண்டே இருக்கிறதுதான் இங்கு ஜீவன் முக்தி, வாழும்போது அடைகின்ற பேரானந்த பெருநிலை. அதுதான் மோட்சம், வீடு பேரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த அடிப்படையில நாம இங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த முழுமையான அறிவு என்பது இறை அறிவு. அந்த முழுமையான இறை அறிவு என்பது நம்முடைய அனுபவத்துக்கு வர வேண்டும். நாம வெளியே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற புற அறிவுகள் போல அதை பார்க்க முடியாது. அது ஒரு விஞ்ஞான அறிவு போல கிடையாது. இந்த மெய்ஞான அறிவு என்பது தன்னைத்தான் உணர்வது. அப்ப தன்னைத்தான் உணர்கின்ற அந்த மிகப்பெரிய உயர் பரிமாண அறிவு என்பது எப்பொழுதும் நம்மிடத்திலேயே இருக்கின்றது. அது மலராமல் இருக்கின்றது. அதை மலர வைப்பதற்குத்தான் நமக்கு இந்த புற அறிவாகிய அத்தியாத்ம ஞான கல்வி கை கொடுக்கிறது என்று மகான்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப மேலும் இதை பற்றி திருமந்திரம் இன்னொரு பாடல் அழகா பேசுது. அந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு ஐம்புலனோடே நான்றதாகி நெறியறியாது உற்ற நீர் ஆழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. திருமந்திர பாடல். இப்ப இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவு ஐம்புலனோடே நான்றதாகி நெறியறியாது உற்ற நீர் ஆழம் போல அறிவு அறிவு உள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே அப்படின்னு அழகான ஒரு திருமந்திர பாடல் நமக்கு என்ன விளக்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு நீரினுடைய ஆழம் அறியாம ஒருத்தர் இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு போறான். அந்த கோயிலினுடைய குளத்தை பார்த்தான். ஆக அருமையா இருக்கு, பொற்றாமரை குளம், தாமரை குளம், ஆனந்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் படிக்கட்டுல இறங்குறான். இறங்குறவன் ஆழம் தெரியாம இன்னும் 2-3 படி கீழே இறங்கிட்டானா என்ன ஆயிடுவான்? தண்ணிக்குள்ள மூழ்கிடுவான், சிக்கிக்குவான். அவன் அதுல இருந்து மேல வரணும்னா அவனுக்கு நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரியாட்டினா அவ்வளவுதான், அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிடுவான். அது மாதிரி இந்த 5 புலன்களை பற்றிய அனுபவம் இல்லாதவர்கள் இந்த 5 புலன்களை பயன்படுத்த தெரியாமல் இந்த 5 புலன்களினாலேயே அழிந்து போகின்றார்கள். அறிவு ஐம்புலனோடு நான்றதாகி நெறியறியாது உற்ற நீர் ஆழம் போல. அப்ப நீரில் ஏமாந்து ஒருவன் இறங்கி விட்டவன் எவ்வாறு தான் சிக்கிக் கொள்கிறானோ அது போல ஐம்புலன்களுக்குள் சிக்கிய மனிதன் இந்த 5 புலன்கள் மட்டும் இல்லாமல் மனம் என்கின்ற மாய வலையில் பின்னப்பட்டது அதிலும் சிக்கிக் கொள்கின்றான். அப்ப இதிலும் சிக்கிக் கொண்டவன் என்ன ஆயிட்டான்? வெளியே வர தெரியல, நீச்சல் தெரியல, அதுல இருந்து வெளிவர தெரியாம அதுலயே சிக்கி சிக்கி தத்தளிக்கிறான். வெளியே வர முயற்சி பண்றான். அப்படி வெளியே வர முயற்சி பண்ணும்போது எத்தனை தடவை முயற்சி பண்ணுவான்? ஒருத்தன் தண்ணிக்குள்ள மூழ்கி சாகிறவனை நீங்க கவனிச்சீங்கன்னா 3 முறை முயற்சி பண்ணுவான். நீங்க தண்ணிக்குள்ள சாகிறவன் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. 3 டைம்ஸ் மேல வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க, அவ்வளவுதான். 3 முறை வெளியே வந்து பார்ப்பாங்க, அவங்க அவ்வளவுதான், இறந்து போயிடுவாங்க. அது மாதிரி இங்க 5 புலன்களை அடிமையாக்கி கொண்டவன், மனதை அடிமையாக்கி கொண்டவன், அதாவது அடிமையாக்கி கொண்டவன்னா அதுல போய் சிக்கி கொண்டவன், அதுல போய் இவன் அடிமையாயிட்டான். அதாவது அந்த புலன்களிடத்திலையும் மனதினிடத்திலையும் போய் இவன் அடிமையாகி விட்டான். ஏன்னா இவன் தன்னை யார் என்று உணரவில்லை. தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை உணராமல் தன்னை இந்த உடலாகவும் மனமாகவும் பாவித்துக் கொண்டு அதிலேயே சிக்கிக் கொண்டான். அதுவே அவனுக்கு ஒரு வலை. அந்த வலையில மாட்டிக்கிட்டான். அதுல இருந்து வெளிவர தெரியல. அப்ப ஏற்றி வைத்துக் கொண்ட விசேஷ சுகங்களாகிய புற அறிவுகளாலே தன்னுடைய சுய அறிவை இழந்த மனிதனை காப்பாற்ற ஒருத்தன் விரும்பினான். அப்படி காப்பாற்ற ஒருத்தன் விரும்புறான் இல்லையா, அவன்தான் அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. அப்போ அந்த அறிவானது அந்த
அறிவினிடத்திலேயே அழிந்து போவது அப்படின்னா என்ன? நான் அந்த தூய அறிவு என்பதை அறியாமல் அந்த மனம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே சிக்கி அவன் அழிந்து போகின்ற நிலையில ஒரு குரு வரான். அந்த குரு என்ன சொல்றான்? அந்த மனதையே கொண்டு நீ அந்த அறிவை பிடிச்சுக்கலாம். ஆகவே அந்த மனசை கொண்டு போய் இந்த மாதிரி புற விஷயங்கள்ல நாட்டம் வைக்காத, அக விஷயத்துல உள்ள பாரு. மனம் வெளியே போயிட்டு இருக்கிறத பிடிக்காத, மனதை உள்ள திருப்பேன், உனக்குள்ளேயே இருக்கு பாரு ஒரு அறிவு அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறான் பாருங்க. அப்படி திருப்பி விட்ட உடனே இவன் உள்ள பார்க்க ஆரம்பிச்ச உடனே அவனுடைய உண்மை அறிவு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் அவன் அறிய வேண்டிய ஒரு குறி. அதை சொல்றாருங்க. குறி அறிவிப்பான் குருபரனாமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு குருபரன், ஒரு குரு எங்க இருக்காரு அப்படின்னா நம்முள்ளதான் இருக்காரு. அந்த குருபரனாக வேறு யாரும் இல்லை. அது நான் நான் என்று எப்போதும் நம்மிடையே ஸ்புரணமாகி கொண்டிருக்கின்ற அந்த தூய அறிவு தான் நம்முடைய குரு. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது அந்த அறிவானது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள பீனியல் கிளாண்ட்ல, சகசரஹாரத்துல, பிரம்ம ரந்திரத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கு. ஆனா அந்த பிரகாசம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் தான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று நான் என்று ஸ்புரணமாக்கி கொண்டே இருக்கு. ஆனா அந்த ஸ்புரணமாகின்ற அந்த அறிவை நாம் கவனிப்பது கிடையாது. அதை நம்ம அலட்சியப்படுத்துறோம். காரணம் என்ன? நம்ம அந்த அறிவினாலதான் இத்தனை விஷயத்தையும் அனுபவமாக்குறோம்ங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. சிறு குழந்தைகளுக்கும் தெரியல, வயதானவர்களுக்கும் தெரியல. ஏன்னா அந்த உடல் மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. புற அறிவுகள் வேணா வளர்ந்து கொண்டே இருக்கலாம். ஒரு சிறு குழந்தை போல ஒரு வாலிபன் இருக்க மாட்டான், வாலிபன் போல ஒரு வயோதிகன் இருக்க மாட்டான். ஆனா இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புற அறிவின் அடிப்படையில் இருக்கலாமே தவிர அக அறிவின் அடிப்படையில் இவர்களிடத்துல எந்த மாற்றமும் நிகழல. அப்ப என்ன நடக்கும்? ஆள் வளர்ந்திருப்பான், அவனுக்கு புற அறிவு வளர்ந்திருக்கலாம், ஆனா அக அறிவு தெரியவே இல்லையா? அப்ப அக அறிவு தெரியாத போது அந்த அறிவு முழுமையாகவில்லை என்று எங்க சாஸ்திரம் சொல்லுது. அக அறிவு தெரியாதவன் தன்னுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்திக் கொள்ளாதவன். அவனுக்கு இந்த ஞானம் புரியல, இந்த இறைத்தன்மை தெரியல அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப நாம் அங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கே வழிகாட்டுகின்ற ஒரு குரு நமக்குள்ளேயே இருக்காரு. அவருதான் அககுரு. அந்த அககுரு உயிராய் உணர்வாய் நம்ம இடத்திலேயே புருவ மத்தியில உட்கார்ந்து இருக்காரு. அப்ப புருவ மத்தியில உட்கார்ந்துகிட்டு நமக்கு ஒவ்வொன்றையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. வெளியிருந்து நீங்க எந்த விஷயத்தை கேட்டாலும் அதை காதுகளால் கேட்கும் போது இது இது இன்னது என்று பகுத்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்களிடத்துல இருக்குன்னா அவர் இருக்கிறதுனாலதான். இப்ப நான் பேசுறேன்னா நான் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி. இப்ப இவர் இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, திருமூலரை பத்தி பேசுறாரு, திருமணத்துல ஒரு கருத்தை எடுத்து சொல்றாரு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அந்த உள்ள இருக்கிற அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வெளியிருந்து நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன்னா அது உள்ள போய் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா அந்த அக அறிவு இருப்பதினால்தான் இது உள்ள போய் உங்களுக்குள்ள வேலை செய்யுது. ஓ இது இது இன்னது அப்படின்னு உங்களால அறிய முடிகிறது. அப்ப அந்த அறிவு தான் உங்களுடைய உண்மையான அறிவு. அதை நீங்க விட்டுட்டு அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல. அப்ப அந்த அறிவானது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த மனதினால் அழிந்து விட்டது. காரணம் என்ன? இந்த மனதினால் புற அறிவுகளை உண்டாக்கி கொண்டு நான் பெரிய சயின்டிஸ்ட், நான் டாக்டர், நான் என்ஜினியர், நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு அகங்காரத்துல ஆடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த அகங்கார அறிவு அவனை ஒரு நாளும் அந்த இறைத்தன்மைக்குள்ள அழைத்து செல்லாது. ஏன் அழைத்து செல்லாதுன்னா இவன் நான் எல்லாம் படிச்சவன் அப்படிங்கிற ஈகோவில் இருக்கிறான். அப்படித்தானே நாரதர் போனாரு. நாரதர் சனத்குமார் கிட்ட போகும்போது சனத்குமார் என்ன கேட்டாரு? நாரதா, உனக்கு அந்த பரம்பொருள் அறிவு அனுபவம் ஆகணும்னா உனக்கு ஃபர்ஸ்ட் புற அறிவு என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டாரு. அவர் அப்படியே அள்ளி வீசினாரு. எனக்கு அது தெரியும் இது தெரியும்ட்டு அப்படியே உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் அள்ளி கொடுத்துட்டாரு. அப்ப இவ்வளவு விஷயம் நீ தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஏன் உனக்கு அக அறிவு பிரகாசிக்கல அப்படின்னா ஆணவம் தான் காரணம். வெளியிருந்து இவ்வளவு விஷயங்களை நான் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேங்கிற அந்த ஆணவம் என்ன பண்ணுதுன்னா நான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த மனசு அகங்காரப்படுது. இது என்னுடைய திறமைங்குது. அப்ப இங்க நம்ம பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டமே இப்படித்தானே இப்ப ஃபெயிலியர்ல இருக்கு. இப்ப இந்த வெளி விஷயங்களை மக்கள் கிட்ட கொடுத்து கொடுத்து இவன் நல்லா படிச்ச பெரிய அறிவாளி, இவன் சரியா படிக்கான இவன் முட்டாள் அப்படின்னு இங்க சமுதாயம் ஒரு முத்திரை குத்துது. அப்படிதான் இன்றைய கல்வி திட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி புற அறிவுல எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் நிறைய கத்துக்கிறானோ அவன் அக அறிவுக்குள்ள வர்றது குறைவாக இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் சரியா படிக்கலையோ அவங்கதான் அக அறிவுக்குள்ள வருவாங்க. புற அறிவுக்குள்ள அதிகமா நாட்டம் கொள்ளாதவன் தான் அக அறிவுக்குள்ள வர முடியும். புற அறிவுக்குள்ள அதிகமா நாட்டம் கொண்டவன் அக அறிவுக்குள்ள வரமாட்டான். காரணம் என்னன்னா புற அறிவுல நாட்டம் கொண்டவன்
அந்த புறத்துல இருக்கிற அறிவை உண்மை என்று ஓடிக்கொண்டிருப்பான். அதுல பெரிய ஆளுன்னு காட்டிக்குவான். அதுல நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டா அவன் பெரிய திறமைசாலின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அவனை ஊக்குவிக்கும். ஆனா அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி அரசாங்கம் அவனை ஊக்குவிச்சு அரசாங்க வேலை கொடுத்ததுனால வயித்த கழுவிட்டு இருக்கிறான். ஆனா அந்த மாதிரி அவன் உண்மையிலேயே வாழாம சராசரி மனிதன் மாதிரி அவனை வாழ விட்டு பாத்தீங்கன்னா அவனால வாழவே முடியாது. அப்ப என்னன்னா அவன்லாம் ஏட்டு சுரைக்காய் மாதிரி ஒரு விஷயத்த படிச்சுட்டு அப்படியே ஒப்புவிக்கிறது, அவ்வளவுதான். அது மட்டும் தான் தெரியும். அப்ப அதனாலதான் இன்றைக்கு அரசு நிர்வாகம் எல்லாம் முடங்கி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் மக்கப்பு தான். அதாவது மக்கப்புனா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே அதை தெரிஞ்சுக்கிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குவான். பிராக்டிக்கலா அவன் இதை எப்படி கையாளணும்னு தெரியாது. ஒரு கலெக்டராவே உட்காந்துருப்பான். ஆனா கலெக்டர் போஸ்டிங்ல இருப்பான். ஆனா அவன் வந்து ஒரு சமூக சிக்கல் வரும்போது அதை எப்படி கையாளணும்னு தெரியாது. அப்ப அதை சொதப்பிடுவான். நம்ம நிறைய பாக்குறோம்ல, அரசு விழாக்கள்ல பாக்குறோம். இப்ப சமீபத்துல கூட சென்னையில வந்து ஒரு விழா நடந்தது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்போர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. அப்ப பொதுமக்கள் நிறைய அங்க கூடுனாங்க. எல்லாம் என்ன ஆனாங்க, குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து அந்த நெரிசல்ல மாட்டி செத்துட்டாங்க. அப்ப இது அரசுக்கு தெரிஞ்சுது, எங்கேயோ ஒரு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு, அதனால மக்கள் எல்லாம் கூட்டம் கூடி செத்து போயிட்டாங்கன்ட்டு. இப்ப சமீபத்துல பெங்களூர்ல ஒரு கிரிக்கெட் வெற்றி விழா கொண்டாடினாங்க, ஆர்சிபின்ட்டு. அப்ப அந்த கிரிக்கெட் வெற்றி விழாவுல வந்து அதே மாதிரி மக்கள் கூடுனாங்க. எல்லாம் ஒருத்தர் ஏறி விழுந்து அதுல ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப இது மாதிரி பொது இடத்துல வந்து மக்கள் ஏன் வந்து கூடுறாங்க, ஏன் சாவுறாங்க அப்படின்னா அந்த நிர்வாக சீர்கேடு தான் காரணம். அதாவது ஒரு பப்ளிக் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அந்த இடத்த எப்படி கட்டுப்பாடா வச்சுக்கணும், அவங்களை எப்படி சரியா வழி நடத்தணும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் வந்து அதிகாரிகளுக்கும் கிடையாது, அரசியல்வாதிகளுக்கும் கிடையாது. ஏன்னா அவங்க படிச்ச படிப்பு இந்த மாதிரி படிப்பு தானே படிச்சு வராங்க. நம்மள மாதிரி ஜெனரல் எஜுகேஷன் படிச்சு வர்றவங்க வந்து அதுல வெற்றி பெற முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அதை கையாள தெரியாது. அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜை எப்படி கையாளணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் தான் சொல்லிட்டேன், இந்த கல்வி முறையே எப்படின்னா அடிமை வாழ்க்கைங்கிறதுனால. இப்ப ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரியா ஒரு கான்ஸ்டபிள் இருப்பானா, அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கமாண்ட் கொடுத்தா தான் அவன் செய்வான். சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் கமாண்ட் கொடுத்தா தான் அவன் செய்வான். இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஐஜி கமாண்ட் கொடுத்தா தான் அவன் செய்வான். ஐஜிக்கு ஒரு டிஜிபி கமாண்ட் கொடுத்தா தான் அவன் செய்வான். இப்படியே அந்த போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த போஸ்டிங்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணி இந்த கமாண்ட் படி தான் அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்களே தவிர சுயமா அவன் முடிவெடுக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷனை அவன் ஹேண்டில் பண்ணணும்னா அவன் தனிப்பட்ட முறையில அவன் முடிவெடுத்து அதை செய்ய முடியாது, செய்ய விட மாட்டாங்க. அப்ப இப்படிதான் நம்முடைய கல்வி முறை இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம சக்சஸ் கல்வின்னு சொல்ல முடியுமா, இல்ல ஃபெயிலியர் கல்வின்னு சொல்ல முடியுமா? நீங்களே யோசனை பண்ணிக்கங்க, நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தனுடைய முடிவை இதை சுயமா எடுக்க முடியல. எல்லா துறையும் அப்படிதான். நீங்க இன்னைக்கு வந்து மிக உயரிய ஜட்ஜ் போஸ்டிங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நான் வந்து பெரிய ஆளு, நிறைய திறமைசாலி, நிறைய படிச்சுட்டேன், நான் ஜட்ஜ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க மக்களுக்கு நல்லது செய்யலான்ட்டு போய் ஜட்ஜ் போஸ்ட்ல உட்காந்தீங்கன்னா உங்க இடத்துல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ், அவன் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க அவனுக்கு உடனே தீர்ப்பு கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேல ஒரு ஹையர் அபிஷியல் என்ன பண்ணுவான்னா அங்கிருந்து போன் அடிப்பான், பாரு இந்த மாதிரி அந்த குற்றவாளி வந்து இந்த அரசியல்வாதிக்கு வேண்டியவரு, ஆகவே அவரை நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது, சும்மா அப்படியே நியூட்ரலா போய்க்கும் அப்படின்ட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவான், இந்த ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க முடியாது. மக்கள் பாதிக்கப்பட்ட சாதகமா தீர்ப்பு கொடுக்காம பொதுப்படியா அந்த கேஸை இழுப்பாங்க. அல்லது வருஷ கணக்குல ஓடும். எல்லா கேஸுமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க யாருக்குமே கேஸ் கோர்ட்டுன்னு போனீங்கன்னா உடனே தீர்ப்பு கிடைக்காது. 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் ஓடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஜட்ஜி, மேஜிஸ்ட்ரேட், அரசியல்வாதி எல்லாம் மாறணும். அன்றைக்கு இருக்கிற அந்த அரசியல்வாதி மாறணும். அப்ப அந்த குற்றவாளியும் அவன் பாதி போயிடுவான், அல்லது அவன் இறந்து கூட போயிடுவான். அந்த மாதிரிலாம் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இங்க இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு சமுதாய சீர்கேடு. அப்ப எங்க ஃபெயிலியர், எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயிலியர். ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயிலியர். நீங்க பேசிக்ல இருந்தே மக்களை மாத்தணும். அப்ப நீங்க எங்க இருந்து தொடங்கணும், 1ஆம் கிளாஸ்ல இருந்து மக்களுக்கு ஔவையாருடைய ஆத்திச்சூடி, புறநானூறு, திருமந்திரம், திருக்குறள் இப்படிப்பட்ட பாடங்களை கொடுத்து 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 அந்த குழந்தைகளை தயார் பண்ணி அவங்களை ஹையர் லெவலுக்கு கொண்டு வந்து 12ஆம் வகுப்புக்கு மேலதான் பொருளாதார கல்வி கொடுக்கணும். அது முடியுமானா நம்ம கல்வி திட்டத்தில் அது கிடையாது. அப்ப என்ன ஆகும், ஒருத்தனும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரிதான் சமுதாய சீர்கேடுகளை நம்ம பாக்குறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஏன்னா இங்க உண்மையான குரு நம்ம இடத்துலயே இருக்கிறாரு. வெளியே நம்ம போய் கற்றுக்கொள்வதனால அவர் குரு ஆயிட மாட்டாரு. இப்ப வெளியே போய் ஒருத்தர்கிட்ட ஒரு பாடத்தை படிச்சதுனால அவர் நம்ம கத்துக் கொடுத்துட்டாருன்னா அவர் ஏற்கனவே உள்ள சாப்பிட்டதை வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க ஸ்கூல் டீச்சர்கள்லாம் போனீங்கன்னா ஒரு மேத்ஸ் டீச்சர் வருவாரு, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் வருவாருன்னா அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் கிட்ட போய் கெமிஸ்ட்ரி தவிர வேற ஏதாவது சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா அவர் தெரியாது, திரு திருன்னு முடிப்பாரு.
ஏன் சார் அப்படின்னா, அவர் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்ப ஏன்பா நீ கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு வந்து கெமிஸ்ட்ரி நடத்துறேன்னா, எனக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் தான் சாப்பிட்டேன், கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நான் வாந்தி எடுப்பேன் பாரு அவரு. இன்னொருத்தர் கேட்டா நான் பிசிக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன், பிசிக்ஸ் மட்டும் தான் வாந்தி எடுப்பேன் பாரு. அப்ப இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, அவன் தான் சாப்பிட்டுதான் அவன் வாந்தி எடுத்துட்டு இருப்பான். ஆனா யாருமே வெளிப்படையா தன்னிடத்துல இருந்து சுய அறிவை வெளிப்படுத்த மாட்டான். அப்ப இங்க இந்த கல்வி முறை வந்து ஃபெயிலியர் எஜுகேஷன். ஆனா இங்க சாஸ்திரம் அப்படி சொல்லல. நம்ம இடத்துல இருந்து சுய அறிவு வெளிப்படணும் அப்படிங்குது. சுய அறிவுங்கிறது நம்ம இடத்துல இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் மூலமா பிரகாசிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய உள்ளுணர்வுல நான் இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எனக்கு எந்தெந்த இடத்துல எப்படி தீர்மானிக்கிறதுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருதுன்னா, அந்த நெருக்கடியான சூழ்நிலையில இருந்து நான் எப்படி என்னை விடுவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற தீர்வு எனக்கு உடனே உள்ளிருந்து கிடைக்கும். வெளியிருந்து யாரும் கொடுக்க முடியாது. வெளியிருந்து ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா, அவன் அது சம்பந்தமான தீர்வை மட்டும்தான் கொடுப்பானே தவிர, நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு அவனால கொடுக்கவே முடியாது. நீங்க அந்த சமுதாயத்துல யாரை வேணா அணுகுங்க. இப்ப நீங்க ஒரு வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேலையே இல்லைங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப பக்கத்துல ஒருத்தன் பஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு வேலை வாய்ப்பே இல்லைங்க, நான் என்ன பண்றது தெரியல அப்படின்ட்டு. அப்ப உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு விவசாயியா இருப்பான். அவன்கிட்ட கருத்து கேட்டோட அவன் என்ன சொல்லுவான், சார் விவசாயம் தாங்க அருமையான தொழில். நீங்க என்ன பண்ணணும்னா, எங்கேயாவது ஒரு 10 ஏக்கரா இடத்த வாங்கி போடுங்க. இல்லைன்னா ஒரு குத்தகைக்கு எடுங்க. அதுல இந்த பயிரை போடுங்க, அந்த பயிரை போடுங்க. பன்மடங்கு பெருகும். பல மடங்கு நீங்க விவசாயம் பண்ணி வருமானத்தை ஈட்டிடலாம். அப்படின்ட்டு அவனுடைய ஐடியாவை அவன் உங்ககிட்ட கொட்டுவான். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அவனுக்கு விவசாய அறிவு இருக்கு. அந்த விவசாய அறிவை அவன் உங்ககிட்ட சொல்றான். இப்ப நீங்க அதுதான் அங்க முடிந்த முடிவா, அந்த விவசாயம் செஞ்சுட்டா நம்ம சம்பாதிச்சிடலாமான்னா எப்படி முடியும்? உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது உங்களுக்கு தெரியாம இன்னொருத்தருடைய கருத்தை நீங்க கேட்டு செய்ய முடியுமானா முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் போய் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸரா இருப்பாரு, பிசிக்ஸ் படிச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய் கருத்து கேட்டீங்கன்னா, நல்லா படிப்பா, நீ நல்லா படிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரில மாஸ்டர் ஆகு. அப்ப உனக்கு வேலை கிடைக்கும். அப்ப உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மற்றபடி நீ அதை இதை பண்ணிட்டு சுத்தினா உன்னால சம்பாதிக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு. அப்ப நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க யாருக்கிட்ட என்ன தொழில் சம்பந்தமா ஐடியா கேட்டீங்கன்னா, அவங்க அந்த தொழில்ல திறமைசாலியா இருந்துட்டு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தான் நம்ம கிட்ட பகிர்வாங்களே தவிர, நம்ம இடத்துல இருக்கின்ற திறமையை அவங்க வெளிக்கொண்டு வர மாட்டார்கள். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட திறமை இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, இன்னொருத்தருக்கு இன்னொரு திறமை இருக்கு. அந்த திறமை அவரவர்களிடத்திலேயே இருக்கின்ற திறமை. அது அவர்கள் மட்டும்தான் வெளிக்கொண்டு வர முடியும். மற்றவர்கள் அதை வெளிக்கொண்டு வர முடியாது. ஆக என்னிடத்தில் இருக்கின்ற திறமையை நான் வெளிக்கொண்டு வருவது என்பது என்னுடைய உள்ளுணர்வை பிடிக்கும் போது மட்டும்தான் அது வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் நான் அதை உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்த முயன்றேன் என்றால், அது எனக்கு தோல்வியில் முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நடைமுறையில நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். எத்தனை பேர் எஜுகேஷன்ல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்னா, இன்றைய இளைஞர்களே அதுக்கு உதாரணம். நிறைய பேர் பாருங்க, ஒருத்தன் எம்பிஏ படிச்சிருப்பான், ஒருத்தன் எம்எஸ்சி படிச்சிருப்பான், ஒருத்தன் பிஎஸ்சி படிச்சிருப்பான். ஆனா யாருமே அந்த துறையில வேலையில இருக்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் பிஎஸ்சில நீ என்னப்பா மாஸ்டர் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணனா, நான் மேக்ஸ் பண்ணேன்னு சொல்லுவான். சரி மேக்ஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ற? நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா போயிட்டு இருக்கேன்பா. ஏன்பா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா போயிட்டு இருக்க, நீ மேக்ஸ்ல தானே மாஸ்டர் பண்ண அப்படின்னா, ஏதோ பண்ணிட்டேங்க. அப்ப மத்தவங்க சொன்னாங்க மேக்ஸ் படிச்சா நல்ல ஸ்கோப் இருக்குன்னாங்க, நான் மேக்ஸ் படிச்சேன். ஆனா வேலை வாய்ப்பு எனக்கு இப்ப மெடிக்கல் ரெப் தான் கிடைச்சிருக்கு. ஏதோ மாசம் ஒரு 20,000 சம்பளம் வருது, ஏதோ ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பிஎஸ்சி கிராஜுவேஷனை வச்சுக்கிட்டு ஒரு மெடிக்கல் ரெப்பா போயிட்டு இருப்பான். ஆனா மருந்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. அவன் படிச்சதோ மேக்ஸ். இன்னொருத்தன் மருந்தை பத்தி படிச்சுட்டு அவன் வேற ஒரு இடத்துல வேற வேலைக்கு போயிட்டு இருப்பான். ஏதோ ஒரு லேத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஏன்டா அப்படின்னா வாய்ப்புகள் மாறி மாறி தான் போகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்ததை வச்சு அவங்க அந்த துறையில நுழைஞ்சுக்குவாங்க. உறவுகள் மூலமா நம்ம இடத்துல இருக்கின்ற சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு இல்லையா, நம்முடைய சமூக சூழல்கள், அப்புறம் நம்முடைய உறவுகள், இந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை வந்து மாற்றி அமைக்கப்படும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு. எதுக்காக இதை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, யாருமே அவர்களுடைய சுய அறிவை வெளிக்கொண்டு வர தயாரா இல்ல. மற்றவர்களால் திணிக்கப்பட்ட அறிவிலே வந்து எடுப்பார் கைப்பிள்ளை போல அவர்களால் கையாளப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்னொருத்தரால வாழ வைக்கப்படுகிறது. யாருமே சுயமாக வாழவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இன்னொருத்தரால் ஆட்டுவிக்கப்படுகின்றான். மற்றவர்களால் ஆட்டுவிக்கப்படுகிறான். குடும்பத்துல அப்பா அம்மாவால் ஆட்டுவிக்கப்படுகிறான். வகுப்பறையில ஆசிரியர்களால் ஆட்டுவிக்கப்படுகிறான். வேலை வாய்ப்புல முதலாளிகளால் ஆட்டுவிக்கப்படுகிறான். எதிர்காலத்துல ஒரு திருமண உறவா இருந்தா
கணவன் மனைவியால் ஆட்டுவிக்கப்படுகிறார், மனைவி கணவனால் ஆட்டுவிக்கப்படுகிறார். ஆக எப்படியோ மொத்தத்துல ஒருத்தன் இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை ஒரு நாளும் நாம் மறுக்க முடியாது. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. இப்போ இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இங்க இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருக்கிற நாம் என்ன பண்றோம்னா, மிக உயரிய அறிவு பரிமாணத்தை அனுபவமாக்க ஆசைப்படுறோம். அந்த கான்சியஸ்னஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறோம். அந்த என்லைட்டன்மெண்ட் அடைய பார்க்கிறோம். அந்த முழுமையான அறிவை நம்ம உணர பார்க்கிறோம். ஆனால் அந்த முழுமையான அறிவை உணர்வதற்கான முதல் படி என்ன அப்படின்னா, தன்னுடைய சுதந்திரத்தை இழக்காமல் இருப்பது. நான் என்ற தன்னுடைய சுயத்தை இழக்காமல் இருப்பது. அப்ப நான் என்கின்ற தன்னுடைய சுயம் என்பது என்னிடத்திலேயே இருக்கின்றது. அது என்னுடைய நெற்றிக் கண்ணாக இருக்கிறது, என்னுடைய 3வது கண்ணாக இருக்கிறது, என்னுடைய 10வது வாசல் வழியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதுவே என்னுடைய உயிர், அதுவே என்னுடைய உணர்வு, அதுவே என்னுடைய குரு. அப்ப இதைதான் நம்ம இங்க பிடிக்கணும். இந்த குருவை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக இருக்கும். இந்த உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு ஆனந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அந்த ஆளுமை என்பது உங்களிடத்தில் இருக்கின்ற உங்களுடைய சுயம். அது உங்களை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற உங்களுடைய ஆனந்தத்துக்கு மற்றவர்கள் யாரும் இடையூறு செய்யவும் முடியாது. உங்களை யாருமே கட்டுப்படுத்தவே முடியாதுதான் இங்க சுதந்திரம். அந்த சுதந்திரம் நம்ம இடத்துல எங்க தொடங்கணும்? முதல்ல நம்ம யாரெல்லாம் கட்டுப்படுத்துகிறார்களோ அவங்க இடத்துல நம்ம விலக வேண்டும். அதுதான் இங்க பற்றற்ற நிலை. ஏன் பற்று விடணும் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குதுன்னா, அந்த பற்றுல நீ அவங்க கிட்ட சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய சுயம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஈசனோடாயினும் ஆசை அருமின் திருமந்திரம் சொல்றது. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்ங்குது. ஏன் இறைவனிடம்ங்கிறதுல கூட நீ ஆசை வச்சீங்கன்னா அங்கேயும் நீ லாக் ஆயிடுவ. காரணம் என்ன? அவருக்கு நீ அடிமையா இருப்ப. அட்லீஸ்ட் அந்த தேவதைக்கு அடிமையா இருப்ப. அப்ப இங்க சரண்டர் அப்படிங்கிறது எங்க நடக்கணும்? சுய அறிவு நடத்துல இந்த மனசு சரண்டர் ஆகணும். அது மட்டும்தான் இங்க நம்ம நடக்க வேண்டியது. இங்க மனசு என்ன பண்ணுதுன்னா, நானுங்கிற ஈகோவோட ஆடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய அறிவு இப்படிப்பட்டது, நான் இப்படி படிச்சிருக்கிறேன், அப்படிப்பட்டவன், நான் இந்த பதவி, டாக்டர், என்ஜினியர், கலைஞர், நான் ஒரு கலெக்டர், அப்படி இப்படின்னு என்ன வேணா நம்முடைய திறமைகளை நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் அதனால் நாம் வெற்றி பெற முடியாது. அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற தூய அறிவே நான் என்று நாம் உள்ள அதை அனுபவமாக்கும் போது மட்டும்தான் அந்த சுரக்காயும் நானும் ஒன்னான மாதிரி இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய உண்மை நம்ம இடத்துல உணரப்படும். அதுதான் இங்க தெய்வீக அனுபவம். அந்த அனுபவத்துக்கு வார்த்தைகள் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்ப தண்ணிக்குள்ள மூழ்கும் போது 3 முறை வெளியே வருவான். 3 சான்ஸ் கொடுக்கப்படுது. 3 சான்ஸ்க்குள்ள அவன் வெளியே வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல அவன் வெளியே வந்துட்டான்னா யாராவது பார்த்து காப்பாற்றணும். 2வது சான்ஸ்ல அவன் வெளியே வரும்போது ஏதோ கைத்தையோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டானாலும் அவன் படைச்சுக்குவான். 3வது சான்ஸ்ல வெளியே வரும்போது கூட ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட அவன் படைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அடுத்த சான்ஸ் கிடைக்காது, அவன் உள்ள போயிடுவான். அப்ப அவனுக்கு மரணம் நிச்சயம். அது மாதிரி இங்க திருமலுடைய இந்த திருமந்திர பாடல் அதுதான் சொல்லுது. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. அப்ப குறி அறிவிப்பவன் யார்? குரு. நம்ம கிட்ட இருந்து அந்த இறைத்தன்மை என்ன பண்ணுதுன்னா காட்டி கொடுக்கும். எப்படி காட்டி கொடுக்கும்னா, பொதுவாக நீரில் மூழ்குபவனுடைய உடல் 3 முறை வெளிவரும், பின்னர் அது தானாக உள்ளே சென்று உயிர் பிரிந்து விடும். அதுபோல நம்மிடம் உள்ள அந்த அறிவு வெளிப்பட வேண்டுமானால் முதலில் பருவுடல் பற்றின்றி நாம் இருக்க பழக வேண்டும். அந்த பருவுடலை நான் என்ற ஒரு அபிமானத்தை நாம் முதல்ல விட்டு விட வேண்டும். ஏன்னா நான் தான் இந்த உடல் என்ற ஒரு அபிமானம் நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் நாம் அந்த பேருணர்வு நிலைக்கு போக முடியாது. ஏன்னா உடல் தான் நான்கிற அபிமானம் இருக்கிறவங்க எப்படி உணர்வை பிடிப்பான்? சான்ஸே கிடையாது. அடுத்து நம்ம இடத்துல இருக்கின்ற மனமானது எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இடத்துல இருக்கிறது, அது எதனால் ஈர்க்கப்படுகிறது அப்படிங்கறத 2வது நம்ம கண்காணிக்க வேண்டும். 3 சான்ஸ் கொடுக்குது சாஸ்திரம். முதல் சான்ஸ் இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை விட்டுடு. இது நான் தான் அபிமானிக்கிறேன் பாத்தியா, இந்த உடலை நான் என்று அபிமானிக்கிற அந்த உடல் நீ கிடையாது, நீ உயிர். அப்புறம் இந்த உடலையும் உன்னையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது எது? இப்போ மைண்ட். மைண்ட் என்ன பண்ணுது? மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசை சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு நம்ம இன்னாருங்குது, இப்படிப்பட்டவங்குது, இந்த ஜாதிக்காரங்குது, நான் இந்த மாதிரி படிப்பு படிச்சிருக்கிறேங்குது, இந்த பதவியில் இருக்கேங்குது, என்னென்ன விசை சுகங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல போய் சிக்கிக்கிட்டு அந்த அறியாமையின் காரணமாக நம்ம அந்த தூய அறிவு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கிறது. அப்ப நம்ம முதல்ல விழித்துக் கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள்ல முதல் விஷயம், இந்த உடல் பற்று நீங்கணும்.
2வது விஷயம், இந்த மனம் நான் அல்ல. இந்த மனம் என்னை மடைமாற்றுகிறது. என்னுடைய சுயத்தை அறிய விடாமல் என்னை தடுக்கிறது. அது என்னுடைய தனி மனம் மட்டுமல்ல, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புற எண்ணங்களும் எனக்கு இவ்வாறு தடைகளை செய்கிறது. என்னுடைய மனசு மட்டுமே என்னை வழி நடத்துறது கிடையாது. மற்றவர்களுடைய மனசு என்னை வழி நடத்துது. ஏன்னா நான் வேலை இல்லாம உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தன் வந்து இந்த தொழில் பண்ணா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருங்கிறான். இல்ல இந்த வேலைக்கு போங்கன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி அந்த வேலைக்கு போக வைக்கிறான். அதனால நான் என்ன பண்றேன், அந்த வேலைக்கு போறேன். ஆனா அந்த வேலையில எனக்கு ஒரு திருப்தி இல்ல. வேண்டாம் விருப்பத்தான் செய்யறேன். ஏன்னா அந்த வேலையை எனக்கு பிடிக்கல. ஆனாலும் என்னுடைய தேவையின் நிமித்தம், என்னுடைய பொருளாதாரத்துடைய சிரமத்தின் நிமித்தம் அந்த வேலையை நான் செய்யறேன். அப்ப நான் என்ன பண்றேன், கட்டுப்பாடு இல்லாம அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டேன். அவன் என்னை கட்டி வச்சு என்னை வைத்து எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படியெல்லாம் அந்த கம்பெனிக்காரன் பயன்படுத்துறான். வீட்டுல இருக்கிறவங்களும் பணம் தான் வேணும். நீ என்ன பண்ணுவ எப்படி பண்ணுவ எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்ப நாம வந்து பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய சுயத்தை நம்ம இழந்துட்டோம். ஏன்னா நம்ம இன்னொருத்தரால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். ஒண்ணு குடும்பத்தால் கட்டுப்படுத்துறோம், இல்லைன்னா தொழில் நிமித்தம் கட்டுப்படுத்துறோம். ஏதேனும் ஒரு வகையில் கட்டுப்படுத்தப்படுகிறோம். இந்த கட்டுப்பாடுகள் நம்மை வந்து சுய அறிவில் பிரகாசிக்க வைக்க விடவே விடாது. வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இந்த கட்டுப்பாடுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வெளிப்பட முடியாது. அப்ப நம்முடைய சுய அறிவை பிரகாசிக்க வைக்கின்ற நிலைக்கு நம்ம உயர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற பிரகாசத்தினாலே அது சாத்தியமாகும். அப்ப உங்களுடைய திறமை வெளிப்படும் போது அந்த திறமை என்ன பண்ணும், உங்களை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்கும். இவர் இப்படிப்பட்டவர், அப்ப இவர் திறமையா இருக்காரு, இவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு உலகமும் நம்மளை அங்கீகாரம் பண்ணும். அப்ப நமக்கு அந்த துறை பிடித்திருக்கும். ஏன்னா நம்ம அதை நேசிப்போம். ஏன்னா என்னுடைய திறமை என்னிடத்துல வெளிப்படுவது, ஓ இப்படி இருக்கு, நான் இது தெரியாம அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஆனா அதுக்குள்ள சந்தர்ப்பம் நம்ம எப்ப கொடுக்கும்னா, குரு பலனை பிடிச்சாதான் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது. அப்ப அந்த 3வது கண், அந்த 10ஆம் வாசல்ல இருக்கக்கூடிய குருவை நம்ம பிடிச்சுக்கணும். அவருதான் இங்க நமக்கு வழிகாட்டி. அவர்தான் இந்த மனதையும் உடலையும் கையாளுகின்றவர். ஆகவே அவரிடத்திலே நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். இந்த மனதையும் உடலையும் அவரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்புவிக்கின்றேன் என்று நம்ம வெளியிருக்கிற தேவதை கிட்ட ஒப்புவிக்க கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, துவைதிகளை, என்னுடைய உடல், பொருள், ஆவியை உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன் வெளியிருக்கிற ஒரு தேவதை கிட்ட கொண்டு போய் சிவபெருமான் கிட்டயோ அல்லது விஷ்ணு கிட்டயோ ஒப்படைக்கிறாங்க இல்லையா? அப்ப என்ன ஆயிடும், இவங்கள அந்த சிவபெருமான விஷ்ணுவை கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கிரியேட் பண்றாங்க. ஆனா அது கட்டுப்படுத்த போறது இல்ல. அப்போ இவங்களே அவங்க மனதுல கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய மைண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, அந்த சிவபெருமான் கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு அவர் என்ன பாத்துக்குவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி சிவபெருமான் பாத்துக்குவாரு, சிவபெருமானுக்கு வேற வேலை இல்லையா? இவர் சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்ச உடனே சிவபெருமான் அப்ப இவன் கிட்ட ஒப்படைச்சிருக்கான், அவன் கிட்ட ஒப்படைச்சிருக்கான், மொத்த மக்கள் தொகையில இத்தனை கோடி ஜனங்க என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, இத்தனை கோடி ஜனங்களை நான் இப்படி எல்லாம் டேட்டா வைஸ் பார்த்து இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு உட்காந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறதா சிவபெருமானுடைய வேலையா? அது கிடையாது. இங்க ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி கொள்றது அவங்க உள்ள இருக்கிற அகக்குரு தான் வழி நடத்த முடியும். அதனாலதான் இன்னொருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் வாழ்க்கை என்பது என்னிடத்திலேயே இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். மீண்டும் மீண்டும் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லுது. இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. நீ ஆனந்தமாக வாழ வேண்டுமா, துக்கமாக வாழ வேண்டுமா, அதற்கு நீயே காரணம், நீயே கர்த்தா, நீயே போக்தா. இன்னொருத்த மேல எப்பயுமே தூக்கி போடாத. அதை எளிமையா சொல்றாங்க இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. புரியுற மாதிரி பழமொழியில சொல்றாங்க. ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் இன்னொருத்த எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? நீயே தான் அதுக்கு காரணம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது என்னிடத்திலேயே இருக்கிறது. இன்னொருத்த மேல நம்ம போய் குறை சொல்லக்கூடாது. அவன் அந்த வேலைக்கு அனுப்பிச்சதுனால எனக்கு இந்த கஷ்டம், நான் இந்த வேலைக்கு போனதுனால இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நம்ம இன்னொருத்த மேல தூக்கி போடுறது நம்முடைய அஜ்ஞானம். நம்ம இடத்துல இருக்கின்ற திறமையை எந்த வகையில வெளிப்படுதோ அதை நம்ம பிரகாசிக்க வைத்து இந்த உலகத்துல நம்ம வந்த வேலையை முடிக்கணும். இப்ப நம்முடைய அறிவு தான் இங்க பணமா மாறப்போகுது. அந்த அறிவை நீங்க பணமா மாத்துறதுக்கு உங்களிடத்துல இருக்கிற திறமையை நீங்க செல்வமா மாத்திக்குங்க. ஏன்னா இங்க செல்வம் என்பது என்ன, அவர்களுடைய திறமை தான் இங்க செல்வம். திறமை தான் இங்க செல்வம்னு சாஸ்திரமும் அழகா சொல்லி கொடுக்குது. நீங்க எதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுமா, ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றுவது என்பதற்கான அறிவு உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த அறிவு உங்களுடைய திறமையின் அடிப்படையில் அது வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாடை நீங்க சரியாக பிடித்து கொண்டு பயன்படுத்தினீர்களானால் அது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த திறமையானது செல்வமாக மாறிவிடும். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சு. அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்கணும், அதுக்குண்டான வெயிட் பண்ணணும். ஆனா அதெல்லாம் நமக்கு பொறுமையும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு ஆர்வம் இல்லை. நம்ம அடிமையாவே வாழ்ந்து பழகிட்டோம். அடிமை வாழ்க்கையை விரும்புறோம். அந்த அடிமை வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டு அதையே விரும்பி கொண்டிருக்கிற நாம் விடுதலையாகவும் விரும்புறோம். அந்த விடுதலையே இந்த மாதிரி வேத பாடங்களை படிக்கிறதுனாலயோ அல்லது ஒரு
கோயிலுக்கு போறதுனாலயும் வந்துடாது. எப்படி வரும்? அது எல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டிகள் தானே. நான் ஏற்கனவே அதான் உங்களுக்கு சொல்றேன். வழிகாட்டியே பிடிச்சிட்டு நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஊருக்கு போய் சேருவீங்க? இந்த பக்கம் போனா சென்னை, இந்த பக்கம் போனா கோவைன்னு ஒரு போர்டு போட்டிருக்குன்ட்டு அந்த போர்டு கிட்டயே நின்னுட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டே நின்னுட்டு இருந்தீங்கன்னா நீங்க சென்னைக்கும் போக மாட்டீங்க, கோவைக்கும் போக மாட்டீங்க. அப்ப நீங்க எங்க போகணுங்கிற தீர்மானத்தை முடிவு பண்ண பிறகு அதுக்கான வழிகாட்டி எந்த பக்கம் அந்த டைரக்ஷனை காட்டுதோ அந்த பக்கம் நீங்க பயணம் பண்ணாதான் நீங்க அந்த ஊர் போய் சேர முடியும். அது மாதிரி இங்க வாழ்க்கையும் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது. அதுக்குதான் இந்த கல்வி முறைகள் எல்லாம். ஆனா இந்த கல்வி முறைகள் வந்து நம்மளை எப்படி கட்டுப்படுத்துது, இதை நான் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறேன் அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வனால நம்ம விசாரித்து பார்த்து விழித்துக் கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும், நிம்மதி இருக்காது. அப்ப பொருளாதார சிக்கல்கள் வரும், மன உளைச்சலை உட்படுத்தும். அப்ப நமக்கு எதுலையுமே வெற்றி பெற முடியாது. உலகியல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியாது, இறை வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியாது. அப்ப இருதலை கொல்லி எறும்பு போல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கணும், நிம்மதி இருக்காது. அப்ப நிறைய பேர் இப்படித்தான் வாழ்ந்து வாழ்ந்து மடிந்து போகிறார்கள். வந்தது தெரியாம, போன தடம் தெரியாம வாழ்க்கையை விட்டு விட்டு போகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த லிஸ்ட்ல போய் நம்ம சேர்ந்துடக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்றது? 2 சான்ஸ்ல வந்து ஒன்று இந்த உடல் நானல்ல என்று விழித்துக் கொள்ள வேண்டும், மனசு நானல்ல அப்படிங்கறதையும் விழித்துக் கொள்ள வேண்டும். 3வது நம்மை மிக பேரறிவு நிலைக்கு, உயரிய அறிவு நிலைக்கு உயர்த்துகின்ற அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க வந்த வேலையை முடிச்சுக்கலாம். அப்ப நீங்க தப்பிக்கிறது, தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க, அதுல இருந்து நீ மீண்டு வெளியே வரணும்னா 3 சான்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டதுன்னா நீங்க தண்ணியில இருந்து வெளியே வந்துடலாம். 3 டைமே உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கலன்னா நீங்க மூழ்கிறது தான், தப்பிக்க முடியாது. அதைத்தான் இங்க திருமந்திரம் அழகா சொல்லுது. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. அப்ப இதை புரிந்து கொள்ளுகின்ற குருவாக உங்களிடத்திலேயே அந்த விவேகம் இருக்கிறது, அந்த அறிவு இருக்கிறது. அது எப்போதும் நான் நான் என்று நம்முள்ளேயே ஸ்புரணமாகி கொண்டிருக்கிறது. அந்த தூய உணர்வை புருவ மையத்திலே ஒருவன் வணங்கினால் போதும், புருவ மையத்தில் அதை பிடித்துக் கொண்டால் போதும். அதுவே குரு, அதுவே பரம், அதுவே அனைத்தும் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த உணர்வை நாம் உணர்ந்து கொள்வதில் மட்டும்தான் நமக்கும் சாதாரண மக்களுக்கும் தெய்வீக மாணவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இங்க வந்து வித்தியாசம்ங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்த நம்ம உள்வாங்கி நம்ம இதுல எந்த அளவுக்கு அனுபவத்துக்கு வரோம், அப்ப நம்முடைய ரியாலிட்டி என்ன, என்னுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பிடிச்சுக்கிட்டு அதுல விடாப்பிடியா நம்ம பயணம் பண்ணா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஏதோ இதுல கொஞ்சம் வரும், அதுல கொஞ்சம் வரும், அப்படி மாற்றி மாற்றி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா வெற்றி பெற முடியாது. முதல்ல நம்ம வந்து நம்முடைய அடிமைத்தனத்தை விடணும். அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அந்த வெற்றிங்கிறது பொருளாதாரத்திலும் நமக்கு பெருசா இருக்காது, இந்த ஆன்மீகத்திலும் முழுமையாக கிடைக்காது. ஏன்னா இங்க ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு சுதந்திரம், அதாவது விடுதலை, லிபரேஷன் அப்படின்னு சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற வீடு பேரு அப்படிங்கிறது விடுதலை என்ற அர்த்தத்துல சொல்லுது. அப்ப ஒருத்தன் வந்து தர்ம வழியில வாழ்ந்தா மட்டும் போதாது, அவன் பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த நிலையை அடைந்திருந்தால் மட்டும் போதாது, அதனால் அவனுக்கு கிடைக்கின்ற இன்பம் கூட அவனுக்கு முழுமையாகாது. எப்பொழுது அவனுக்கு எல்லாம் முழுமையாகும் அப்படின்னா அந்த லிபரேஷன்ல தான் முடியும். அவன் லிபரேட் ஆகலைன்னா அவன் வெற்றி பெறவே முடியாது. வாழ்க்கையில் விடுதலை இல்லாதவன் வெற்றியாளன் ஆக முடியாது. ஆகவே அந்த விடுதலை என்பது நம்மிடத்தில் இருக்கின்ற, நம்மை கட்டுப்படுத்துகின்ற விஷய சுகங்களிலிருந்து விடுபடுவது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விஷய சுகங்கள் என்பது நம் அனுபவத்தில் இருக்கின்ற அத்தனையும் இருக்கு. நம்ம யாரெல்லாம் கட்டுப்படுத்துகிறார்கள், உத்தியோக ரீதியா நம்ம யார் கட்டுப்படுத்துகிறார்கள், நம்மை வந்து உணர்வு ரீதியா யார் கட்டுப்படுத்துகிறார்கள், இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நம்மளை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவை கொண்டு விசாரித்து பார்த்து விழித்துக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நமக்கு விவேகம் தேவைப்படுது. அப்ப இங்க மனிதனாக வந்ததனுடைய மகத்துவமான விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற நன்மை தீமைகளை விசாரித்து பகுத்து பிரித்து பார்த்து விழித்துக் கொள்ளுகின்ற விவேகம். அப்ப இந்த விவேகத்தினால் மனிதன் அந்த உயரிய பரிமாணத்துக்குள் நுழைகின்றான், வீடு பேரை அடைகின்றான், அவன்தான் முழுமை அடைகின்றான், அவன்தான் விடுதலை பெற்றவன் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சார சாகரத்தை கடக்கின்ற தோணி கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு தோணி கிடைச்சா எப்படி இருக்கும், தோணினா ஒரு படகு கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இங்கு நான் இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில்
பல பிறவிகளாக சுற்றி கொண்டிருந்த எனக்கு ஒரு தோணி கிடைத்து விட்டது. அதுதான் என்னிடத்தில் இருக்கின்ற அககுரு. அப்ப இந்த அககுரு இருந்தால் மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அககுருவை பிடித்தால் மட்டும்தான் நான் வந்த வேலையை பிடிக்க முடியும். இதை விட்டு புற குருவை நீங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் தேர மாட்டீங்க. ஏன்னா அந்த குரு உங்களை அடிமைப்படுத்தி விடுவார். ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களை அடிமைப்படுத்தி விடுவார். அப்ப அந்த குரு சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அவங்க வீட்டுக்கு எடுபடியா இருக்கணும். இல்லைன்னா ஏதேனும் அவருடைய ஆசிரமத்துல அட்லீஸ்ட் மாட்டுக்காவது பால் கறந்து கொடுத்துட்டு இருக்கணும். அப்ப இப்படி வாழ்ற வாழ்க்கை அல்ல இங்க சொல்ல வர்ற விஷயம். இங்க மகான்கள் சொல்லுகின்ற விஷயம், உண்மையான அககுருவை யார் காட்டி கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் சத்குரு என்று சாஸ்திரம் இங்க சொல்லிக் கொடுக்குது. அப்ப அந்த சத்தை யார் ஒருவன் காட்டி கொடுக்கிறானோ அவன் சத்குரு. மற்றபடி இந்த வெளியே சித்து விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவன்லாம் இந்த அறிவை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் சிக்கிட்டீங்கன்னா நீங்களும் வெளி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டி அப்படியே விளையாடிட்டு இருக்கலாம். ஆனா விவேகத்தினால விழித்துக் கொள்ள முடியாது, வந்த வேலையை முடிக்க முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப வெளி விஷயங்களில் ஆர்வம் காட்டுகின்ற மனிதர்கள் அதிலேயே சிக்கிக் கொள்கின்றார்கள். அவர்கள் இந்த வெளி வேஷங்களால் தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். ஆகவே இந்த தூய அறிவை நம் உள்ளத்தால் உணராமல் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புற அறிவை பெறுவதுமாக, இந்த அறிவினால் இன்பத் துன்பங்களை அடைவதுமாகவே அனாதி காலம் தொட்டு மனிதன் பல்வேறு பிறவிகளில் இவைகளை அனுபவித்துக் கொண்டு பலவிதமான சுகத்துக்க அனுபவங்களை அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் அரிதான மனித பிறவி கிடைத்தும் கூட, அந்த மனித பிறவியிலேயே ஒரு அருமையான குரு கிடைத்தும் கூட அதை அவன் பயன்படுத்த தவறிவிட்டான். அப்ப இவ்வாறு பயன்படுத்தி கொண்ட மனிதன் தன்னை சிவம் என்று உணராமலேயே இந்த உடலை விட்டு விட்டு போகிறான். ஏன்னா ஜீவன் சிவலிங்கம் என்று சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அப்ப இங்க ஜீவன் தான் சிவமா இருக்குது. அப்ப அந்த ஜீவன் தான் இங்க சிவம்ங்கிறது, நம்ம இடத்துல இருக்கிற உயிர் தான் அந்த உணர்வா இருக்குது. அந்த உயிர் தான் இங்க இறைவனா இருக்கு. அதுதான் நான் என்று நாம் நம்மை உணர்கின்ற அந்த பிறவிதான் மனித பிறவினுடைய மகத்தான பிறவி. யார் ஒருவன் அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவன் மனித பிறவினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டான், வந்த வேலையை முடித்து விட்டான். மற்றவர்கள் முடிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வெளி விஷயங்களிலே ஆர்வம் காட்டிக் கொண்டிருப்பார்கள். புற விஷயத்தில் இருக்கின்ற நாட்டங்களினாலே இந்த இந்திரிய சுகங்களையே உண்மை என்று நம்பிக்கொண்டு புறத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அந்த பரமனை ஒரு நாளும் அனுபவமாக உணர மாட்டார்கள். அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை தான் இந்த அத்தியாத்ம ஞான கல்வி நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்ப இந்த பேரறிவாக இறைவனுடைய அந்த வட்டமானது மிகப்பெரிய ஒரு வட்டம். அது நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு அது மிகப்பெரியது. அப்ப அதுக்கு பேர் வெட்ட வெளி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளியின் இடத்துல இங்க நம்ம இடத்துல ஒரு சிறு அளவு பிரகாசிக்குது அந்த ஆகாசம். அது இந்த உடல்ல பிரகாசிக்குது. அப்ப இதை கொண்டு அந்த பெருசை நம்ம பிடிச்சுக்கணும். அந்த பெருசை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இந்த மனித உடல் இருக்கிற அந்த புலன்களும் மனசும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமாக நாம் அந்த பேரறிவை அனுபவமாக்குவதற்கான அரிதான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். அதற்காகத்தான் மனித உடல் கிடைத்திருக்கிறது. இது அவை பிராட்டியும் அழகா சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண். அப்ப உடம்பு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். எத்தனையோ உடம்பு எடுத்து வந்திருக்கலாம். ஆனால் அரிதான மனித உடல்ல உத்தமன் இருக்கிறான். அது மனித உடல்ல மட்டும்தான் அதை பிடிக்க முடியும். அப்போ மனித உடல்ல தான் அந்த உத்தமனை கண்டு கொள்ள முடியும், அவனை பிடித்துக் கொள்ள முடியும். அவன் தன்னில் தானாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருக்கின்றான். யாராலும் கட்டுப்படுத்தாத அளவுக்கு அவன் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் இங்கு இறைவன் பரமன் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. இத சைவ சித்தாந்தத்துல திருவருட்பயன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் நன்று அற அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதாவது பேரறிவனை தன்னுள் உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் தன்னுள் உணர்ந்து கொண்ட மகான்கள் இத்துடன் நின்று விடுவதில்லை. அனைத்தையும் அறியும் முழுமையான அறிவே உண்மையான அறிவென்றும் மற்றதெல்லாம் அறியாமை என்றும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று இந்த திருவருட்பயனுடைய பாடல் சொல்லுது. அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இங்க உண்மையா இறைவன் எந்த நிலையில் இருக்கிறான், அறிவு என்று இருக்கிறான், அறிவென்று பேர் அப்படின்னு திருவருட்பயன் சொல்லுது. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க எல்லாமே இறைத்தன்மை தான். அப்ப அந்த இறைத்தன்மை என்பது ஒரு பேரறிவு. அப்ப அந்த அறிவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்று யார் ஒருவன் அந்த பரம்பொருளை பற்றி தன்னை பற்றிய ஒரு நிலையில் உயர்கின்றானோ அவன் மனித பிறவியில் மகத்தானவனாகின்றான், மனிதனில் புனிதனாகின்றான். அப்ப அந்த நிலைக்குத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் உயர வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது.
மேலும் இது பற்றிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதாவது நான் ஒவ்வொரு மகான்களுடைய கருத்துக்களையும் எடுத்து உங்களுக்கு அதை புரிய வச்சு, நீங்க அந்த அறிவு எப்படி நம்ம இடத்துல பிரகாசிக்கிறது, அந்த அறிவு பிரகாசிப்பதற்கு எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இதை நீங்க பார்த்து பார்த்து இதை அனலைஸ் பண்ணி நீங்க விழிச்சுக்கணும். இதுக்கு பேர் சத்சங்கம், விசாரம்னு பேரு. இப்ப நான் எடுக்கிற வகுப்புகள் எல்லாம் உங்களையே நான் தூண்டி விடுறேன். அதாவது ஒரு விளக்கு பிரகாசமாக எரியணும்னா அந்த விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். அது எப்பயும் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு தான். ஆனா கறி பிடிச்சுக்கிட்டதுனால அதனுடைய பிரகாசம் குன்றி இருக்கு. அப்ப கறி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கறியை ஜஸ்ட் தட்டி விடுவதற்கு ஒரு தூண்டுகோல் எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி நான் வரேன் உங்களுக்கு. அப்ப நான் இங்க உங்களுக்கு அந்த கறியை தட்டி விடுறேன். உங்ககிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை, அறியாமைகளை நீக்கி விடுறேன். ஜஸ்ட் அந்த கறி நீங்கின பிறகு நீங்க உங்களுடைய சுய அறிவுல பிரகாசிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு மேல நான் பிரகாசிக்க மாட்டேன், அணைஞ்சிட்டு போக வேண்டாம், அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இங்க தூண்டுகோல் எதற்காகங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தூண்டுகோலையே பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தூண்டுகோல் தூண்டுவதற்கு மட்டும்தான் பயன்படும். அதை வச்சு தீபத்தை எரிய வைக்க முடியுமா? எரிய வைக்க முடியாது. ஏன்னா தீபம் சுயம் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீபம். அது மாதிரி இங்க நீங்க எல்லோருமே அந்த சுய அறிவு தான், நீங்க எல்லோருமே அந்த பேரறிவு தான். ஆனா நான் அந்த அறிவு என்று உணராமல் அறியாமையிலேயே தன்னை இந்த உடல் என்றும் மனம் என்றும் பாவித்துக் கொண்ட அஜ்ஞானத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும் பயன்படுகிறார்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு, விழித்துக் கொண்ட விவேகத்தை கொண்டு விசாரித்து பார்த்து உங்களை நீங்களே மாத்திக்க வேண்டியது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டியது. இதை செஞ்சா போதும், நீங்க வந்த வேலை முடிஞ்சது என்று புரிந்து கொள்ளலாம். ஆக நேரம் கருதி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இதனை தொடர் வகுப்பு நாளைய வகுப்பிலே மீண்டும் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.